everyone, I am Dr. Suganya Anandraman, மகப்பேறு மருத்துவர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்கேஸ் பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்கேன்டி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். எதனால் வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன் ஷார்ட் போடலாம். இப்போ நார்மலாக வந்து பீரியட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28 to 35 டேஸ்க்குள்ளே வந்து ஒரு தடவை வரணும். வரப்போ வந்து நமக்கு மினிமலி வந்து 3 to 5 டேஸ் வந்து ஃப்ளோ இருக்கணும். ஃப்ளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 80 ml இருக்கணும். இது வந்து நார்மல் வந்து மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. இதை விட கம்மியாக இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் பீரியட்ஸ் வந்து ஸ்பாட்டிங் மட்டும்தான் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க யூரின் போகிறப்ப மட்டும் லைட்டாக ஸ்பாட்டிங் வருது, பேடே வைக்க வேணாம், அந்த அளவுக்கு வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இல்லைன்னா பிளாக்கிஷாக மட்டும் வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வருது, நார்மலாக வந்து ரெட் கலராக வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து வர்றதில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்கேன்டி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நார்மலாக நமக்கு மந்த்லி பீரியட்ஸ் எப்படி வருது, எதனால் வந்து பாடி எப்படி அதை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு இன் ஷார்ட் வந்து பார்த்தோம்னா, பிரெயின்லேருந்து சில வந்து ரிலீசிங் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். அது வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஆக்ட் ஆகி அது வந்து ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு ஹார்மோனை வந்து நம்ம பிரெயின் வந்து செக்ரீட் பண்ணும். அது வந்து நம்ம ஓவரீஸில் வந்து ஆக்ட் ஆகி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ரெண்டு ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணும். அந்த ரெண்டு ஹார்மோனும் நம்ம யூட்ரஸில் ஆக்ட் ஆகி தான் நம்ம எண்டோமெட்ரியம் வந்து வளர வைக்கும். இப்போ நார்மலாக வந்து நமக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூட்ரஸில் வந்து பேசல் எண்டோமெட்ரியம் மட்டும்தான் இருக்கும். அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 mm to 5 mm இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்துட்டு அந்த எண்டோமெட்ரியம் வந்து வளர வைக்கும். ஸோ 14th டே வந்து உங்களுக்கு ஒரு எக்கு வந்து கரெக்டாக வளர்ந்து மெச்சூர் எக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். அது வந்து ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவுலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற இன்னொரு ஹார்மோன் வரும். அது செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் யூட்ரஸோட எண்டோமெட்ரியமில் வந்து ஆக்ட் ஆகும். அந்த மந்த் எண்டில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் குறைக்கிறப்போ அந்த எண்டோமெட்ரியம் வந்து நமக்கு ஷெட் ஆகும். அதுதான் வந்து நமக்கு நார்மலாக வந்து மென்ஸ்ட்ரல் பிளட்டாக வந்து வெளியே வருது. இதுதான் நார்மல். இன் ஷார்ட் வந்து நம்ம பாடியில் நடக்கிற அந்த எண்டோக்ரைன் சைக்கிளோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இதில் எந்த பாயிண்டில் வந்து டிஃபெக்ட் இருந்தாலுமே சரி நமக்கு மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து கரெக்டாக வராது. இன்கேஸ் நமக்கு பிரெயினில் வர அந்த ரிலீசிங் ஹார்மோனும் சரி, ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சரி, அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வருது, இல்லை ஓவரீஸில் அந்த செக்ரீட் ஆகிற ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது தொந்தரவு இருந்தாலுமே வந்து கரெக்டாக வந்து நமக்கு மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து வராது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் போய் பார்க்கணும். இந்த ஹார்மோன் சைக்கிள் எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்போம். இன் அடிஷன் டு தட் உங்கள் தைராய்டு கிளாண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று வந்து ப்ரொலாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சின்ன வயசில் ஓவரீஸில் ஏதாவது சிஸ்ட் இருக்குது அப்படின்னு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படின்னா எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் இருக்குன்னு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா AMH அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது, அது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தியாக சுரக்கிறதுனாலையோ மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பாட்டியும் சரி பேரண்ட்ஸும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி சரி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது சரியாயிடும். மேரேஜுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டிங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறக்கிற சமயத்தில் வந்து நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்பட வந்து தேவை இருக்காது. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் யூட்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறவிலேயே வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். கன்ஜெனிட்டலாக ஏப்ளாசியா இல்லைனா ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ் அப்படின்லாம் ஸ்கேன் ஃபைண்டிங் வரும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் காமனாக வர ப்ராப்ளம் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி தான், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இல்லாமல் நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகாமல் டாமினன்ட் எக்கு ஒன்று வராமல் நிறைய குட்டி குட்டி எக்ஸ் வந்து வந்துடும். அதுதான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கும் சரி உங்கள் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் சரி நமக்கு மாதம் என்ன ஆகணும்னா ஒரு ஓவரியில் ஒரு எக்கு வந்து கரெக்டாக வளரணும். அது வந்து டாமினன்ட் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டாமினன்ட் ஃபாலிக்கல் வந்து கரெக்டாக வளர்ந்து 20 mm வந்ததுக்கப்புறம் உடையணும். அது வந்து ஓவுலேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கணும். ஸோ இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் மெடிசனில் வந்து இது நம்ம எல்லாத்தையுமே வந்து பிளட் டெஸ்ட் பண்ணியோ ஸ்கேன் பண்ணியோ கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் 40s இருக்கீங்க,
உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் டிஎன்சிலாம் பண்ணியிருக்கீங்கன்னா சம்டைம் என்ன ஆகுனா அந்த யூட்ரஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேசல் எண்டோமெட்ரியம் வந்து அஃபெக்ட் ஆயிரும். இல்லைனா வந்து அடிஷன்ஸ் அந்த தான் ஆஷர்மேன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ளோ கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்கள் ஃப்ளோ நார்மலாக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி எல்லா டெஸ்ட் ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடலாம். ஸோ இன்ஷார்ட் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா எதனால வந்து ஃப்ளோ கம்மியாகுது, அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.